शिव 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 ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பத்தி ராகு கேது ஒரு கட்டுரை தரேன். பொறுமையா படிச்சு நான் 2000 டிகிரி எழுதுறதுக்காக இந்த இது தயாரிச்ச ஒரு கட்டுரை. ராகு கேது பத்தி முழுமையானது. ராகு கேது பத்தி ஆட்சி உச்சம் நீச்சம்லாம் பல நூல்கள்ல பக்க வகையான சொல்லி இருந்தாலும் என்னுடைய அறிவுக்கேற்ற மாதிரி எழுதி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீ போன மாசம் வந்தவங்களுக்கு ஒரு இது கொடுத்தேன், அதையும் சேர்த்துட்டு 12 மாசத்துக்கு 12 தருவேன். ஏன்னா நீங்க எழுதிக்கிட்டு தான் லேட் ஆகுது. அதனால நானே ஜெராக்ஸ் எடுத்து ஜோதிட வளர்ச்சிக்காக உங்களுக்கு இந்த ராகு பதிவை பத்தி முழுமையா இருக்குது. நீங்க பொறுமையா படிச்சுட்டு கூட ஒரு 5 நிமிஷத்துல உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். எத்தனை பேர் இருக்கீங்க கொடுங்க. 40 இருக்கு. நான் சொன்னேன் 40 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் தரேன். கொடுத்துருவாங்க. 2 தாங்க. எல்லா கைக்கும் வந்துச்சான்னு பாருங்க. நல்ல சப்ஜெக்ட் இது இருந்தா நீங்க யோசியம் ஈஸியா பலன் சொல்றதுக்கு. இது என்னுடைய கருத்து, மூல நூல்ல உள்ள கருத்து எல்லாம் கலந்து வந்திருக்கு. பலனும் எப்படி சொல்றதுன்னு இதுல இருந்து எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கொடுங்க. நான் 5 நிமிஷத்துல சரி சரின்னு பலனும் எழுதியிருப்பேன். ராக போல கொடுப்பது யாரில்லை, கேத போல கெடுப்பது யாரில்லை. ஜாதகத்தில் பெரிய மாற்றங்களை செய்வது இந்த ராகுகள் தான். அது ஒரு தனியா ஒரு பாட்டு இருக்கு. அது கடைசியா எல்லாம் வந்துருச்சுங்களா? நான் சீக்கிரமா படிச்சுட்டு போறேன். நீங்க பொறுமையா வீட்டுல போய் என்ன 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காரு. 10 நிமிஷத்துல நானு ஒரு தென்னச்சார சாருக்கு ஒண்ணு கொடுங்க. தென்னரசு சாருக்கு ராகுகேது பத்தி சனியின் குணம் ராகுவுக்கும் செவ்வாயின் குணம் கேதுவுக்கும் உள்ளது என்றாலும் தான் நின்ற வீட்டு அதிபதியின் குணங்களையும் சேர்த்து சம்பந்தம் பெற்ற பிறக குணங்களையும் தான் நின்ற வீட்டுக்கு கேந்திரமான 1, 4, 7, 10 உள்ள பிறக குணங்களையும் கவர்ந்து பிடுங்கி தானே பலன்களை தங்களது திசா புத்தி காலங்களில் செய்வதுண்டு. சொந்த வீடு இல்லாத எல்லா வீடுகளையும் சொந்த வீடாக ஆக்கிரமிக்கும் விஷகுணம் பாம்புகளுக்கு உண்டு. இயற்கை சுவர்களின் வீடுகளான ரிஷபம், கடகம், கன்னி, துலாம், மிதுனம், தனுசு, மீனம் ஆகிய வீடுகளில் நின்றால் நல்ல குணங்கள் பாம்புகளுக்கு வரும். இயற்கை பாப வீடுகளான மேசம், சிம்மம், விருச்சகம், மகரம், கும்பம் ஆகிய வீட்டு அதிபதிகளான பாவ கிரக தன்மைகளால் பாம்பு தன் கெட்ட சுய குணங்களை வெளிக்காட்டும். வெற்றி ஸ்தானங்களான 3, 6, 10, 11 ஆகிய வீடுகளில் கடின போட்டியோடு பெரிய லாபங்களை பாம்புகள் தருகின்றன. கேந்திரம் 1, 4, 7, 10 திரிகோணம் 1, 5, 9 வீடுகளான பாவங்களில் அந்தந்த வீட்டின் ஆதிபத்தியங்களை கெடுத்து தன் தசாபுத்தி காலங்களில் செல்வம் தருகின்றன. உதாரணமாக 7ஆம் இடத்தில் நின்ற ராகு மனவாழ்வை கெடுத்து பணவாழ்வை தரும். ராகு போன்ற பாவ கிரக திசைகள் தீய வழியில் செல்வத்தையும் அதிகாரத்தையும் புகழையும் தந்தாலும் உடல், குடும்பம், சுகம், நிம்மதி ஆகியவைகளை தருவதில்லை. இது ஆப்போசிட்டா ரவடி, கொடியவர், போலிகள் பொதுவா எடுத்துக்கிட்டீங்க. போலி சாமியார்களுக்கு போலி இங்க நிறைய இருக்குது. பொதுவா நான் எழுதிட்டேன். நீங்க இதெல்லாம் இந்த ராகு கேதுடைய பிரச்சனைகள் தான். இன்னொன்னு இளம் சிகப்பு நிறம் வாய்ந்த செம்பாம்பு கேது. இது மலைப்பாம்பு போல 7 கிரகங்களையும் வளைத்து செயல்பட விடாமல் மந்தமாக்கி தடுக்கும். காந்த சுழல் கருணாகம் போன்ற ராகுவோ 7 கிரகங்களையும் தூண்டி சிறகடித்து சிதைத்து மின்சாரம் போல் தன் திசாபுத்தி காலங்களில் சேர்ந்த கிரக வேலைகளை
தானே செய்யும். எனவே பாம்புகளுடன் சேர்ந்த கிரகங்களின் ஆதிபத்தியங்களும் குணங்களும் காரங்களும் பாதிக்கப்பட்டு கிரகணம் அடைகின்றன. 7 கிரகங்களை விட உருவமின்றி ஆட்டி படைக்கும் மனோசக்தியை ராகு கேது. மனித தலையுடன் பாம்பின் உடலும் விஷமும் கொண்ட விஞ்ஞான அறிவு ராகு. மனித தலையில் 5 பாம்புகளான 5 புலன்களை ஆளும் மனோ யோக சக்தியே கேது. சப்த கிரக வீட்டு கலப்பால் 2லும் நல்லவரும் தீயவரும் உண்டாகுவர் அப்படின்னு இந்த ராகு கேது பத்தி இப்போது வச்சு நீங்க பலன் சொல்றதுக்கு இதுல இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்ல இடத்துல நல்லது செய்தி கெடுதலாகுது. இன்னொன்னு வந்து இதுல எழுதாத சில விஷயங்கள் இருக்கின்றன. கடகத்திலையும் மகரத்திலையும் ராகு கேது இருப்பவங்க சில யோகத்தை செய்கின்றன. அது ஆய்வு பூர்வமாவே தெரிஞ்சுக்கலாம். பலன் சொல்லும் போது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பார்த்து பலன் சொல்ல முடியாது. இந்த ராகு கேது உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வந்த உடனே கேட்ட உடனே பலன் சொல்றதுக்கு. இன்னொன்னு ஆமேடம் எது கண்டில் சுறா 5 இடத்தில் கருணாகம் இருக்க பூமேடை தண்ணி வாழ்வும் பூமேடை தண்ணி வாழ்க்கை ஏமாறாதேன்னு சொல்லி ஜாதக அலங்காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் ஆனந்த அந்த புக்கு பேர் வந்துங்க இன்னொரு புக்ல 2 புக்ல தான் இந்த பாட்டு இருக்கு. தியாராஜ ஜோதிட ஆனந்த கழிப்பு இதுல ஒரு பாட்டு இருக்குங்க. அருமையான பாட்டு. இந்த 2 புக்ல மட்டும் தான் இந்த பாட்டு. நானும் எங்கேயோ தோழி பார்த்தது இல்ல. ஜாதக காலத்துலயும் போட்டிருக்காரு. ஆனா அதை விட இந்த ஆனந்த கழிப்பு தியாராத ஜோதிட ஆனந்த கழிப்பு இந்த புக்கு நான் 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு அந்த புக்கு கிடைக்குமா கிடைக்காதா நம்ம தென்னரசு சார் கிட்ட சொல்லி கேட்டுக்கோங்க. அதுல விளக்கம் எல்லாம் இல்ல, புக்ல விளக்கமா இருக்குது. அந்த ஒரு பாட்டை மட்டும் நான் படிக்கிறேன். நீங்க அவரு நம்ம சக்தி குரு சார்கிட்ட சொல்றேன். இந்த பாட்டை நீங்க அனுப்பி வைங்க எல்லாத்துக்கும். இது வந்து எல்லா ஜோதிடத்துக்கும் இருக்க வேண்டிய பாட்டு. அருமையான பாட்டு. மேடம் சுறா நண்டு கண்ணி அன்றும் மேலான 5 கருணாகம் நிற்க நாடெங்கும் பேரு விளங்கும் பூவில் நல்லமென்று புகழாதே நவிழுவன் கேள். அதாவது இந்த 4 இடத்துல இருந்தா நல்லதுன்னு சொல்லாத கேளு அப்படின்ட்டு கேளு கிரகங்கள் 4 கொடியில் கெதியுள்ள மைந்தனுக்கு அமர்ந்திருந்தாலும் ஆளுவன் ராஜாக யோகம் அல்லால் அஸ்தகிரி யோகம் அடைவாண்டி தோல்வி. அதாவது இந்த 4 இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு நீங்க இடத்துல இருந்து 4 மூலையில கழகம் இருந்தாதான் ராஜயோகம். இத மற்ற இடத்துல இருந்தா சொல்லாத அப்படின்னு பாட்டுல சொல்லியிருக்காரு. இது 2 இடத்துலதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ஜாதக அலங்காரத்துல ஒண்ணு இந்த ஆனந்த கழிப்பு இந்த புக்ல இந்த பாடல் இந்த அருமையான பாடல். இந்த பாடலை நான் ஐயாவுக்கு தர்றேன். நீங்க வாட்ஸ்அப்ல போட்டுருங்க. இந்த கருத்தோட இதுவும் மாசம் ஒரு இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் கொண்டு வந்து தரேன். சேமிச்சு வச்சுக்கோங்க. நல்ல பொக்கிஷங்கள் ஜோதிடத்துல கிடைக்கக்கூடிய இப்ப ராகு கேது அடுத்த மாசம் ஒண்ணு தரேன். போன மாசம் ஒண்ணு கொடுத்தேன். போன மாசம் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் போன மாசம் ஒரு இது கொடுத்தேன். கிடைக்காதவங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லாட்டி கடைசியா நம்ம ஆண்டு விழாவுக்கு இந்த 12ஐயும் போட்டு தரேன். நீங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். மாசம் ஒண்ணு இல்லை. நீங்க ஜெராக்ஸ் எடுக்க தேவையில்லை. நானே ஜெராக்ஸ் எடுத்து ஃப்ரீயா தரேன் ஜோதிட வளர்ச்சிக்காக. ராகு கேது பத்தி நான் இது கொடுத்திருக்க கருத்து அருமையான கருத்து. நீங்க அப்படியே பலன் சொல்றதுக்கு எடுத்துக்கலாம். எளிய நிலையில கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த வீட்டுல இருந்தா நன்மை யோசிச்சு அப்புறம் லக்கணம் எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க. பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பலன் கேட்க வர்றாங்க. இந்த ராகு கேதுகள் பத்தி இன்னும் ஒரு சரியான ஒரு தீர்க்கமான முடிவு இந்த ஜோதிடத்திலேயே இல்லைன்னா பழங்காலத்து நூல்கள்ல சொல்லுது. இந்த ஆட்சி உச்சம் நீச்சம் இதெல்லாம் வந்து சரியான பஞ்சாயத்துலாம் போட்டு இருந்தாலும் பல நூல்களில இது சரியா தப்பாங்கிறது ஆராய்ச்சிக்குரியதுன்னு தான் போட்டிருக்காங்க. இன்னும் நம்மள ஆராய்ச்சிக்கும் சொல்லியிருக்காங்களோ ஒழிஞ்சு இது உண்மையானதா இது இந்த வேலை. ஆனா அதிகமான வேலையை பெரிய பணக்காரனாகி பெரிய அரசியல்வாகிறது ஏமாத்து பித்தலாட்டம் எல்லாத்துக்குமே இந்த ராகுதான் நோய். எனக்கும் சுக்கர நான் ஏன் சொல்றேன்னா இந்த நம்ம சத்தியகுருக்கு சொன்னேன். இப்ப கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுத்தேன். இடையில எனக்கு உடம்பு சரியில்லாதனால
ஆரம்பத்துல இருந்து எழுதி கொடுத்தேன், அவர் எல்லாத்துக்கும் தெரியும். ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பேன். இப்ப எனக்கும் சுக்கர திசையில ராகு புத்தி வந்துச்சு, எனக்கு படி கொஞ்சம் உடம்பு கோளாறு ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் மாறி இப்ப கொஞ்சம் நல்ல நல்ல புத்திகள் வரும்போது எல்லாம் சுக்கர திசை எனக்கு 20 வருஷம். எனக்கு இப்ப 67 வயசு, 67 வயசு. இன்னும் ஒரு 13 வருஷம் இருக்குது. சுக்கர வயசுலயே போயிருவேன். சுக்கர 8ல இருக்கிறாரு, செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால நோய்க்கும் கொடுப்பாரு. எனக்கு 8ல இருக்காரு, நோயை கொடுப்பாரு. அவரு எத்தனை கூட என்ன சாரம் வந்துச்சு அதெல்லாம் இப்ப வந்தது கொஞ்சம் மாற்றி போட்டுறாங்க. இப்ப இந்த பாடல, இந்த ஆனந்த கழிப்பு போட்டிருக்க பாடல இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் நம்ம காலகாலத்துல இதுல கடைசியா போட்டிருக்காங்க. அதான் அந்த கடைசியா ஒரு வரி வரும் பாருங்க, அதுக்கு என்ன காரணம் போட்டு கடைசி அந்த பாட்டுல ஒரு வரி வரும். ஆனா ஈஸியா இருக்குங்க. அந்த புக்கு வந்து 30 ரூபா தான் சார். அந்த புக்கு இப்ப எவ்வளவு சார்? அருமையான புக்குங்க சார். அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன விளக்கம் சொல்லிடுறேன், உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல் ஆனது தான். அது பாடல் தான், அர்த்தமே தேவையில்லை. சீக்கிரம் உணர்ந்துக்கலாம், நான் படிச்சுன்னா போதும். அதாவது கிரக நிலை 9 கிரகத்திலையும் நிலைச்சு போட்டிருக்காங்க, அருமையா இருக்கு. அடுத்து கிரக சேர்க்கை, 2 கிரகம் சேர்த்தா, 3 கிரகம் சேர்த்தா, 4 கிரகம் சேர்த்தா, 5 கிரகம் சேர்த்தா, 6 கிரகம் சேர்ந்தா, 7 கிரகம் சேர்ந்தா, என்ன பலன் போட்டிருக்கு, அருமையான பலன். எப்படிங்க, யாருங்க சொல்லி தருவா? அது பாடலும் ஈஸியா இருக்குங்க. சரிங்க, அது பாடலும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த பாடம் புரிப்பாடுங்களே, இந்த ஆனந்த கழிப்புல உள்ள தியாகராஜ ஆனந்த கழிப்பு அருமையான கழிப்பு தான். அதுக்காக அதெல்லாம் வாங்கிக்கல, ரொம்ப சிம்பிள். நான் வாங்கும்போது 30 ரூபா தான். இப்ப 60 ரூபா எடுத்துக்குவா, நீங்க லட்சம் தேவையில்ல. அருமையா அந்த பாடல்லயே உங்களுக்கு எல்லாம் விளக்கம் வந்துருக்குங்க, ஈஸியா இருக்கு. விளக்கம் இல்ல எல்லாத்தையும் வேட்டம் இல்ல, பாடல் தான் இருக்குது. புரியுற மாதிரி இருக்குது. எழுதிக்க அந்த புக்கை, எழுதிக்க, அருமையான புக்கு. நீங்க அந்த போய் ஆராய்ச்சி தேவையில்லை. இந்த மாதிரி ஜோதிட சங்கத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொக்கிஷங்கள் கிடைக்கும். சரிங்களா? நீங்க இந்த ராகுகேது பத்தி அருமையா சொல்லிக்கிட்டீங்க. ராகுகேது 1ல இருந்தா என்ன, 2ல இருந்தா என்ன, 3ல இருந்தாருன்னா, 4ல இருந்தாருன்னா, 12 பாவத்திலையும் போட்டிருக்குது. அப்புறம் ஒரு உண்ணவன் உச்சமாக்கி இந்த பாடல் வந்து இதுல இருக்கு, புரிப்பாடுல இருக்கு. உண்ணவன் உச்சமாகி ஒரு இந்த குழந்தை இல்லாததுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அப்புறம் 1வது திசையை கேளு, 2வது திசையை கேளு, 4வது திசையை கேட்டவன் திசையை கேளுலாம் நல்லா இருக்குதுங்க. பாடல் பாவத்தெல்லாம் பாட்டுல அது பலன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன் நான் இதை போல உங்களுக்கு கத்தி சொல்றேன்னா, படிச்ச மட்டும் பத்தாது, பலன் சொல்லணும். ஏன்னா வசதி உள்ளவங்க வருவா, வசதி இல்லாத ஏழை வருவா, அவங்க பித்தலாட்டம் போல சம்பாதிச்சிருக்கனால இந்த ராகிகளை நீங்க சொல்லுங்க. அதை நான் போட்டிருக்கேன் பாருங்க, புகழ். இதுல பாத்தீங்கன்னா அதிகாரம், தீய வழியில் செல்வத்தையும் அதிகாரத்தையும் புகழையும் தந்தாலும் உடல், குடும்பம், சுகம், நிம்மதி ஆகியவை தருவதில்லை. அதாவது இதுல வந்து நான் உங்களுக்கு இந்த மேசம் முதல் 12க்கும் நன்மை வீடு அதெல்லாம் பிடுங்கி எல்லாம் தருது. அதாவது அதிகமான வேலைகளை இந்த ராகுகளை தான் செய்யுது. இதுங்க ஐயா ஒரு வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாரு, இதெல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க நியூஸ் எடுத்துக்கலாம், இங்கதான் பேச முடியும். நல்லதுதானே, நல்லது நீங்க நியூஸ் எடுத்து சொன்னீங்கன்னா நீங்க ஒரு 200 ரூபாய் சம்பாதிப்பீங்க, இல்லாட்டி நீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க. இல்ல யோசிச்சோம்னா 200 ரூபா இதுன்னா ஒரு 500 ரூபா. பெரிய பசங்களாம் வந்து நல்லா சொல்லுவோம், 500 ரூபா 1000 தருவாங்க. இவ்வளவுதான். ஜோதிடம் நல்ல கலை, ஜோதிடம் நல்ல கலை. பலன் எப்படி சொல்றாங்க, நல்லா ஒரு 30 வருஷம் 40 வருஷ காலமா இந்த பழைய வீட்டுல கொஞ்சம் சில தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாட்டுலயும் நல்ல கருத்து இருக்கு. எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் பாட்டுல வந்து அருமையான கருத்து சொன்ன பழையமாற மாதிரி இருக்குங்க. சரிங்க, இந்த மாதிரி பாட்டையும் நீங்க எடுத்துக்கங்க, எல்லாம் படிங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, தப்பு இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நட்சத்திர பாடசாரம் எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனா பலன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பாடல் தான் சொல்லுங்க. ஐயா நீங்க சொன்னாரு, ஒரு பாடல்ல இருந்து எடுத்து கொடுத்திருந்தாரு, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம்.